மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபெல் யூடியூப் சேனல். இனி நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன சிஸ்டம் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் சோனாக்ஷி சின்ஹா, ஜோதிகா இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் அஸ்வினி ஐயர் திவாரி. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் சோனாக்ஷி சின்ஹா ஒரு பட்டிங் அட்வொகேட். அவங்களோட அப்பா ஒரு பெரிய லாயரா இருக்காரு. அவர் நடத்துற ஃபர்ம் 25 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஃபர்ம்குள்ள அவங்க பொண்ணான சோனாக்ஷி சின்ஹா போகணும் அப்படின்னா நிறைய கேசஸ் சால்வ் பண்ணா மட்டும்தான் உள்ள என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்க இனிஷியல் கேசஸ் சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கிறவங்க அந்த கோர்ட்ல ஸ்டெனோவா வேலை பார்க்கிற ஜோதிகா. இவங்க கொடுக்குற ஐடியாஸ்னால தான் சோனாக்ஷி சின்ஹா நிறைய கேசஸ் சால்வ் பண்றாங்க. கடைசியா ஒரு கேஸ் அதுவும் ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஒன்னு வருது. அதை இவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டாவே இவங்க வாதாடணும். ஆனா அது சாதாரண கேஸ் கிடையாது. அது ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் அந்த கேஸ்ல நடக்க போகுது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறது பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கோர்ட் டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு பாசிட்டிவா தோன்றது பெர்ஃபார்மன்சஸ் தான். சோனாக்ஷி சின்ஹா அண்ட் ஜோதிகா ரெண்டு பேருமே போட்டி நடிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சோனாக்ஷியோட அப்பாவை நடிச்ச ஆஸ்டோஷ், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அடுத்த பாசிட்டிவா தோன்றது படத்தோட செகண்ட் ஹாஃப்ல, அதாவது டுவர்ட்ஸ் த எண்ட்ல சில ட்விஸ்ட் இருக்கும். அதுவும் கொஞ்சம் ரசிக்கும்படியாவே இருந்தது. ஏன்னா அதுலதான் நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகும். இந்த படத்துல எமோஷன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கல, எனக்கு நெகட்டிவா தோன்றது படத்தோட மெயின் கதையே அந்த ஹை ப்ரொஃபைல் கேஸ் தான். ஆனா அந்த கேஸே படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சும்மா அந்த பிளாட்டை பில்ட் பண்றதுக்காக எடுத்த மாதிரி இருந்தது. ஆனா அதுவும் சுவாரஸ்யமா இல்ல. செகண்ட் ஹாஃப்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். ஆனா அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படி லாஜிக்கலா நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நமக்கு கொண்டு வருது. இது என்ன அப்படிங்கிறது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோட் டிராமா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு சூப்பர் படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜ் படம் தான். பிரைம்ல தமிழ்லயும் இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.